கணவன் இறந்துவார், மனைவி வேதனை. மனைவி இறந்துவா, கணவனுக்கு வேதனை. குழந்தை பிறக்கும், அது ஊனம் பிறக்கும், வேதனை. குழந்தை பிறக்கும், புற்றுநோயோட பிறக்கும், அது வேதனை. கண் தெரியாது, வேதனை. குழந்தை பிறக்கும், ஆனால் ரவுடி பேர ஒழுங்கா சொல்லிருக்காம தரா பண்ணிட்டு இருப்பான், அது வேதனை. பிறக்கும், பொம்பளை பிள்ளை பிறக்கும், அடுத்த ஜாதிக்காரன் கூட்டு ஓடி அசிங்கப்படுத்திடும், அது வேதனை. ரெண்டு பிள்ளைங்க பிறக்கணும், ஒரு பொம்பளை ஆம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் பையனுடைய பொண்டாட்டி சண்டை ஓட்டு வீட்டு ஓடி போயிடுவா, மகன் நினைச்சு வேதனை. பொண்ணுடைய புருஷன் விட்டு ஓடி போயிடுவான், வேதனை. அல்லாமல் குழந்தை பிறக்காது. பையனுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கோம், பொண்ணு கல்யாணம் முடிச்சிருக்கோம், ரெண்டு குழந்தை இல்லை, வேதனை. இதுதான் கடவுள் சொல்றாரு. வெளியே செஞ்சிடலாம், பெரிய தொழிலதிபர், குடும்பத்தில் வேதனை. அதுதான் கேட்குறது. சந்தோஷம், சமாதானம், நல்ல மனைவி, நல்ல கணவன், 2 குழந்தைகள், 3 குழந்தைகள், ஒரு நல்ல கல்வி, உடல் ஆரோக்கியம், அவளுக்கு கல்யாணம், அவன் குழந்தைகள் பார்க்கணும். இது எங்கே இருக்கான்? இங்கே தான் சந்தோஷம், சமாதானம். என்ன பொருள், பணம் என்பது எல்லாம் தான் அது நிறையாது. சந்தோஷம், சமாதானம்.